பொடி பசங்கள்லேருந்து வளர்ந்த பெருசுங்க வரைக்கும் இந்த பொடினா எல்லாருக்கும் இஷ்டம் இல்லையா? ஆனால் வெஜிடேரியன்ஸ் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா சாரி, இது ட்ரை ப்ரான்ஸில் பண்ண இட்லி பொடி. ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ நான் வெஜிடேரியன்ஸ் கண்டிப்பாக இது எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை ப்ரான்ஸ் மோஸ்ட்லி பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் இல்லை ஆன்லைன் ஸ்டோர்ஸில் வாங்கும் போது முக்கால்வாசி அது சுத்தமாக தான் வருது. சுத்தமாக வராத பட்சத்தில் கழுவி காய வச்சு அப்புறம் யூஸ் பண்ணிக்கோங்க. தலையை மட்டும் கிள்ளிட்டு ஒரு 200 கிராமுக்கு இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அடுத்து ஒரு டீஸ்பூன் எண்ணெயில் 10 நாட்டு பூண்டு, 10 சின்ன வெங்காயம், ஒரு லெமன் சைஸ் புளி, 5 காஷ்மீரி காஞ்ச மிளகாய், 4 குண்டு மிளகாய், 2 டீஸ்பூன் மல்லி, 2 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், நல்ல வாசனைக்காக ஒரு கைக்கு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இட்லி பொடிக்கு ஒரு ஃபைன் டெக்ஸ்சர் கொடுக்கறதுக்காக 4 டீஸ்பூன் பொட்டுக்கடலையை 1 நிமிஷம் வறுத்துட்டு எல்லாத்தையும் தட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. அடுத்து 1/2 கப்புக்கு கொப்பரை தேங்காவை துருவிட்டு அதையும் இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கணும். கலர் பார்த்துக்கோங்க, இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அவ்வளோதாங்க. எல்லாமே ஆறுனதும் 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. கொரகொரப்பாக அரைச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ரெசிபிக்கு நிறைய ரெக்வஸ்ட் இருந்தது, அதனால தான் செஞ்சிருக்கேன். பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்ஸில் ஹைஃபை பண்ணுங்க. அப்படியே மறக்காம ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்கிற சமையல் கூட சூப்பராக இருக்கும். எப்படி?